வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி, ஆனால் ஒரு நடிகையின் மறைவு செய்தி. சிஐடி சகுந்தலா அப்படின்னு ஒரு நடிகை நேற்று காலமாயிட்டாங்க. ஒரு சினிமா நடிகை காலமானது ஒரு செய்தியா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க, சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மீடியா பூரா அவங்க பேச்சு தான். ஏன் அப்படின்னா, உலகத்தில் பல பேர் இறந்து போகிறாங்க, பல விதமாக மரணம் அடைகிறாங்க. ஆனால் எல்லாரையும் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? உறவுக்குள்ளேயே எடுத்துக்கோங்க. நம்ம உறவில் ஒருத்தர் திடீர்னு இறந்து போயிட்டாரு பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்குமா? நிச்சயமாக சொல்ல முடியுமா? இருக்காது. நம்ம உறவில் பல பேருடைய உறவு முறை தெரிஞ்சு வச்சுருப்போம், ஆனால் நேரில் பார்த்து பேசி பழகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அப்போது இந்த பல வகையான மரணங்களில் யாரோ இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதில் பாதிப்பு குறைவு. நமக்கு வேண்டியவங்க, தெரிஞ்சவங்க, பழகினவங்க, இல்லை தலைவர்கள், இந்த மாதிரி நடிகர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு சின்ன பாதிப்பு வரும். ஏன் அப்படின்னா, அந்த சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், அது வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சினிமா பார்த்த பிறகு உங்கள் மனதிலேருந்து அந்த காட்சிகளை அழிச்சிட முடியுமா? முடியாது. கண்டிப்பாக முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் ஞாபகம் இருக்கும். 10-15 வயசில் பார்த்த படங்கள்லாம் இப்போ அப்படியே கண் முன்னாடி ஓடுது. அந்த அளவுக்கு அதில் நம்ம ஒரு ஈடுபாடாக இருக்கும். அதனால் இவங்க ஒரு நல்ல நடிகையும் கூட. சேலத்தை சேர்ந்தவங்க. ஆரம்பத்தில் லலிதா பத்மினி ராகினி அவங்க டான்ஸ் குரூப்பில் இவங்க ஒரு குரூப்பில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு டான்ஸராக தான் வாழ்க்கை ஆரம்பித்தாங்க. அதில் ஏற்பட்ட ஒரு சின்ன பழக்கத்தில் அப்படி இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன வேடங்களை நடித்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் சிஐடி சங்கர் அப்படின்னு நம்ம தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் இவங்க நடித்ததுனால இவங்களுக்கு அந்த பேர் ஒட்டிக்கிச்சு, சிஐடி சகுந்தலா அப்படிங்கிற பேர் ஒட்டிக்கிச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் வேறு சில சகுந்தலாக்களும் இருந்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இவங்க முதல் படத்துலேயே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. அந்த படத்துக்கு இப்படி ஒரு இனிஷியல் இருக்குது, சிஐடி அப்படின்னு. பழைய காலத்தில் சிஐடி படம் பார்க்கணும், ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்கணுன்னா நம்ம இங்கிலீஷ் படம் தான் பார்க்கணும். மாடர்ன் தியேட்டர்ஸில் ஜெய்சங்கர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டாக தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் தமிழில் இந்த மாதிரி படங்களே வர ஆரம்பிச்சது. ஒரு துப்பறியும் திகில் கதை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் அவ்வளோ கிடையாது. 1-2 இருந்திருக்கலாம், அவ்வளோ பிரபலம் கிடையாது. அதனால் இவங்க ஒரு சின்ன ஒரு டான்ஸராக வாழ்க்கையை ஆரம்பித்து நல்ல ஒரு ஹீரோயின் லெவலுக்கு அப்புறம் அந்த பல கிளப் டான்ஸ் பாடல் அப்படிமோ அந்த காலத்தில். பளிங்கினால் ஒரு மாளிகை, பவளத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா அப்படிங்கிற மாதிரி பழைய காலத்தில் ஹீரோயின்லாம் ஆடை குறைச்சி ஆபாசமாகவோ இல்லை அரைகுறை ஆடைகளோடோ இந்த மாதிரி கிளப் டான்ஸ் பாடல்கள்லாம் பாட மாட்டாங்க, நடிக்க மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு குரூப் இருந்தது. கொஞ்ச நாள் அதுலேயே இவங்க நல்லா ஃபேமஸாக இருந்தாங்க. ஒரு இடத்துல வரும்போது படத்தில் நடிக்கிறத நிறுத்திட்டாங்க, வயோதிகம் காரணமாக இருக்கலாம். ஆனால் சீரியலில் நிறைய நடிச்சிருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் போய் தேட்டரில் படம் பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர் நடிகைகள், நான் படமே பார்க்க மாட்டேன், சரி உங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்போ டிவியில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவங்க நடிக்கிறாங்க, சீரியலில் நடிக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலன்னு சொல்லலாம், உங்கள் குடும்பத்தில் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ இந்த நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சு வரும். ஏன்னா அவங்களாம் பண்பட்ட நடிகை, பழைய நடிகை. அவங்க நேற்று இறந்துட்டாங்க. அதனால் திரையுலகமே அவங்களுக்கு அஞ்சலி செலுத்து. ஒரு 50 வயசு 60 வயசு சுமாருக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்கள கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ டிவி சீரியலில் வர்றதுனால இப்போ இருக்கிற இளைஞர்கள் கூட தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு பண்பட்ட நடிகை. அவங்க குடும்பத்தையே இந்த நடிப்பு தொழில் மூலமாக தான் அவங்க காப்பாற்றினாங்க. நிறைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோடு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ ஒரு உயிர், ஒரு ஜீவன் உடலை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுச்சு. அதுக்காக நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம மருத்துவர் அல்ல, மந்திரவாதி அல்ல அந்த அம்மாவை எழுப்பி கொடுக்கறதுக்கு. ஆனாலும் அப்படி ஒன்று நடந்தது அப்படிங்கிறத வெளியில் சொல்கிறோம். அவங்களுக்காக நாம் ஒரே ஒரு நிமிஷம்
மௌனம் அனுஷ்டிக்கலாம், வருத்தப்படலாம், அவ்வளோதான். அவங்க ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்யலாம். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.